வித் எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பண்ண வரோம். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா BT6 நம்ம இருக்கிற மார்க்கெட்டில் BT6 வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து மார்க்கெட்டில் வந்து தனியாக வந்து நான் பர்சனலாக சேல்ஸ் பண்ணல. யூடியூப் போட்டு அந்த யூடியூப்பில் வந்து கேட்குறவங்க மட்டும் தான் கொடுத்துட்டு வரேன். இது வந்து பார்த்திங்கன்னா BT6. இதில் வந்து பார்த்திங்கன்னா BT6ன்றது பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு வந்து 3 டிரான்சிஸ்டர் வரும். 1 2 இது மாதிரி 3 டிரான்சிஸ்டர் வரும். அது 2 சேனலுக்கு வந்து 6 வரும். 6 ப்ளஸ் பீட்ஸு ட்ரிபிள் BT6 அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். அவங்க வந்து மார்க்கெட்டில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற போர்டுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஆளும் ஒவ்வொரு விதத்தில் ஆர்டர் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோல் வந்து இன்புட் அவுட்புட் அந்த கிரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ்னு வந்து ஒரு ஃபில்டரை போட்டு அதை எடுத்துகிட்டு வருவாங்க. நான் வந்து டைரெக்டாக கிரவுண்ட்லேருந்து எடுத்து கொடுத்துட்டேன். வித்தியாசம் நம்மளுக்கு வந்து வித்தியாசம் பண்ணுறதுக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட் கொடுக்குற இடத்துல அவங்க வந்து கெய்னர் கொடுப்பாங்க. நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு கிரவுண்டுக்கு ஒரு பிஎஃப் கொடுத்து அது கெயின் குறைக்கிறேன். ஸ்மூத் பண்ணுறேன். ஸ்மூத் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு ஒரு பிஎஃப் கொடுத்துட்டு ஸ்மூத் பண்ணுறேன். அதே மாதிரி இது பாருங்கள், இது வந்து பேஸ்ட் செக்ஷனு. அது ஒரு க்ரீன் பிஎஃப் ஒரு சின்ன பிஎஃப் போட்டு அது கெயினை அதுக்கு தகுந்த மாதிரி பேஸ் ஆர்டர் பண்ணிடுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரிபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது சென்டரில். இது ஒரு டிசைன் கொடுத்து ஆர்டர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பேஸ் வந்து இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வரும், ஸ்மூத்தாக வரும். இல்லை எங்களுக்கு வந்து ஆட் பேஸ் வரும்னு சொன்னால் இந்த கலர் இந்த பிஎஃப் எடுத்துகிட்டு 153 222 332 போடும்போது உங்களுக்கு வந்து ஆட் ட்ரிபிள் வரும், ஹார்டாக வரும், ட்ரிபிள் அதிகமாக வரும். நான் ஸ்மூத்தாக வேணுன்றதுக்காக இது கொடுத்துருக்கேன். பெரும்பாலும் நான் வந்து யாருக்கு போர்டு கொடுத்தாலும் சிங்கிள் போர்டு கொடுத்தாலும் அந்த பிஎஃப் மட்டும் நான் கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். ஏன்னா அவங்க வந்து தேடக்கூடாதுன்றது, அவங்களுக்கு ஒரு இடத்துல கிடைக்காது போகும். அதனால் நான் அந்த பிஎஃப் மட்டும் கையில் போர்டு பார்சல் பண்ணும்போது ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பேஸு ட்ரிபிள். அதே மாதிரி கெய்னர் செக்ஷனுக்கும் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒரு பிஎஃப் கொடுத்து ஆர்டர் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பிஎஃப். இது வந்து கொஞ்சம் கெயின் ட்ரிபிள்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஎஃப்பும். அதே மாதிரி அவுட்புட் ரெசிஸ்டன்ஸு பாருங்கள், இது வந்து அவுட்புட் ரெசிஸ்டன்ஸு. இந்த ஆடியோ வந்து ஃபில்டருக்கு போயிட்டு அவுட்புட் ஆகும்போது இங்கே ஒரு பிஎஃப் கொடுத்து கெயின் பண்ணியிருக்கேன், ஸ்மூத் பண்ணியிருக்கேன். இது பிஎஃப்பே அதிகமாக இருக்கும். வழக்கமாக நம்ம எல்லா மார்க்கெட்டில் இருக்கிற போர்டுக்கும் இருக்கும் பார்த்திங்கன்னா பிஎஃப் தான் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்கும், சர்க்கியூட் வைஸ் நிறையா இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு பாருங்கள், ஆடியோ இன்புட் கொடுத்துட்றீங்க. இந்த இடத்துல இன்புட் கொடுத்துட்டு இது வந்து BT செக்ஷனு, இது ட்ரிபிள் செக்ஷனு. இங்கே பிரிச்சுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸு, இந்த இடத்துல அவுட்புட்டு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்இடி ஒன்று சிம்பிள் கொடுத்துருக்கோம். நீங்கள் பவர் கொடுத்தோடனே இந்த எல்இடி வந்து எரியும். இது டிசைனுக்காக கொடுத்துருக்கோம் இந்த மாடலில். இந்த இடத்துல பாருங்கள் பவர் எல்இடி ஒன்று இருக்குது. அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த BT வந்து நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லிட்டு கேளுங்க, நான் டவுட் கிளியர் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து திருப்பத்தூர் அவர் வந்து நம்ம யூடியூப்பு சப்ஸ்கிரைபர், அவர் வந்து ஒரு போர்டு கேட்டிருந்தபடி அவருக்காக இது டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அவர் கேட்டபடி எனக்கு வந்து கொஞ்சம் சவுண்டு வந்து ஹார்டாக வேணும், பேஸ் அதிகம் வேணும், ட்ரிபிள் அதிகம் வேணும். அப்படி நான் வந்து ட்ரிபிள் வந்து ஸ்மூத்தாக தான் கொடுத்துருக்கேன். அது பிடிக்காத பட்சத்தில் அவருக்கு வந்து நம்ம அவர் கேட்பபடி ஆர்டர் சொல்லிடலாம். இது இருக்கிற இது அப்படி இருக்கும். இது வந்து BT6 நண்பர்களே. இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ரேட் இருக்குது, நாம் ஒரு ரேட்டு. அது வந்து ஒரு இதுக்கும் ஒரு பிசிபி வாய்ஸ் பார்த்திங்கன்னா கிளாஸ் பிசிபி நல்லாயிருக்கும். அதாவது சாதா பிசிபி நம்ம போடல, இதை நம்ம ஓன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம பிசிபி வாய்ஸ் அதிகமாக இருக்கட்டும், நல்லா குவாலிட்டி இருக்குன்றதுனால குவாலிட்டியாக போட்டேன். பிசிபி வந்து எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னு கேட்டிங்கன்னா சில மார்க்கெட்டில் வர போர்டுலாம் பிசிபி குவாலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். இது வந்து 4x4 ஐஸ் போர்டு. இது வந்து பாருங்கள், இது வந்து சாதா குவாலிட்டி பிசிபி தான் தெரியுதுங்களா. இது வந்து சாதா குவாலிட்டி பிசிபி. நான் வந்து இது BTக்கே வந்து குவாலிட்டி நல்லா இருக்குன்றதுக்காக கிளாஸ் பிசிபிக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் மாடல் இருந்த இது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி செட்டில் பார்த்திங்கன்னா இது மாதிரி பிசிபி தான் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி ஒயிட் கலர் தான் வரும். அதுக்காக தான் இந்த கம்பெனி பிசிபி மாதிரி நல்லா குவாலிட்டி இருக்குன்றதுக்காக பிசிபி வந்து ஹெவியாக போட்டிருக்கேன். பிசிபி ஹெவியாக போட்டிருந்தோம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால் நம்ம குவாலிட்டி தான் முக்கியம். நம்மளுக்கு குவாலிட்டி ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது தான் முக்கியம். நம்மளுக்கு ரேட்டுக்கெல்லாம் நம்ம ரேட்டெல்லாம் பார்க்குறதில்ல. குவாலிட்டி ஒரு போர்டு உங்களுக்கு கொடுக்கணுன்னா அது வந்து குவாலிட்டி இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பேஸ் வந்து ஹெவி வேணும்னா இந்த பிஎஃப் எடுத்துகிட்டு 683 போட்டால் நல்லா பேஸ்னால் ஏறும். 474 போட்டுக்கலாம். இதில் வந்து இந்த இடத்துல ஒரு பிஎஃப் ஆர்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். ஏன்னா
ஒரு நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு போர்டு வந்து ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இந்த போர்டு ரெடி பண்ணுறவங்கலாம் இது வந்து எல்லா போர்டுக்கும் வந்து மேட்ச் ஆகாது, சிலதுக்கெல்லாம் மேட்ச் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், நாம் தான் சிலதெல்லாம் இந்த போர்டில் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கணும். எல்லா போர்டுக்கும் வந்து மார்க்கெட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா, எஸ்டிகே டைப் ஒன்று இருக்குது. பவர் ஆம்ப்லேயே வந்து ஹார்டாக வரும், ஸ்மூத்தாக வரும். இந்த TDI 7265 இந்த ஐஸெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்மூத்து வரும். 2030, 2050, TDI 7265, TDI 7294, எல்லாம் 386, 3886 அது மாதிரி வரதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஸ்மூத்தாக வரும். அந்த ஸ்மூத்தாக வர்றதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்டாக வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து கெயின் வந்து ஓப்பன் பண்ணி விடணும். அது மாதிரி தான் இருக்கும். இது வந்து மார்க்கெட்டில் வந்து நான் தனியாக வந்து சேல்ஸ் பண்ணல, நம்ம யூடியூப் கஸ்டமருக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரே பீஸ் பண்ணி அனுப்புகிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பீஸுக்குமே இது வந்து மார்க்கெட்டில் வந்து கொரியர் அனுப்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு பீஸுக்குமே 50 ரூபா தான் வாங்குறாங்க. ஜஸ்ட் நீங்கள் சும்மா ஒரு கவர் அனுப்புனாலே 50 ரூபா தான் கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, 50 ரூபா போனாலும் போய்ட்டு போகுது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாருக்கும் வந்து போர்டு ரெடி பண்ணி தரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போர்டு ரெடி பண்ணி தரோம், நம்ம போர்டு சர்வீஸ் பண்ணி தரோம். மார்க்கெட்டில் நம்ம தனியாக வந்து கடைக்கு யாருக்குமே வந்து நான் சப்ளை பண்ணுறதில்ல, நம்ம யூடியூப் கஸ்டமருக்காக மட்டும்தான் இது. உங்களுக்கு வேணும்னா கால் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ஐசி யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஐசி சொன்னீங்களா அங்கே நான் இங்கேயே இருக்கும் ஏதோ ஐசி, அது போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிரைவர் போர்டு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம கஸ்டமர் பார்த்திங்கன்னா டிரைவர் போர்டு தனியாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து டிரைவர் போர்டு தான். டிரைவர் போர்டு மட்டும் தனியாக. இது வந்து 5200 4 சேனல் 3, இது வந்து ஸ்டீரியோ 5200 யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய பேர் டிரைவர் போர்டு கேட்டிருந்தீங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 பீஸ் இருந்தது, 10 பீஸ் போயிடுச்சு, இன்னொரு 10 பீஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் டிரைவர் போர்டு வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூடியூப் கஸ்டமருக்காக மட்டும் தான் செய்கிறோம். நம்ம தனியாக மார்க்கெட்டில் போய் சேல்ஸ் பண்ணுறதில்ல. நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதத்தில் டேஸ்ட்டில் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, நிறைய பேர் ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. தொடர்ந்து நீங்கள் டவுட் கேட்கும்போது பார்த்திங்கன்னா நானும் வந்து அது திங்க் பண்ணும்போது இன்னும் நானும் வந்து டெவலப் ஆகிறேன். எங்களை வச்சு தான் நான் டெவலப் ஆகிறேன். மற்றபடிக்கு நானும் வந்து எதுவுமே பர்சனலாக எதுவுமே கற்றுக்கல. நிறைய பேர் கேட்குறீங்க. அது வந்து நான் இங்கே வந்து வீட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கும் ஒரு ட்ரைனிங்காக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நானும் பார்த்திங்கன்னா வேறு யூடியூப்பர் யாராவது சேனல் யூடியூப்பில் வீடியோ போட்டாலும் அதுவும் நான் பார்க்குறேன். மற்றபடி கமெண்டில் நீங்கள் சொல்கிறதும் நான் கேட்குறேன். எல்லாமே பார்த்துட்டு தான் எனக்கும் நான் கொஞ்சம் நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா TDI 726V அந்த மாடலுக்கான டிரைவர் போர்டு இது. அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபீட்பேக் எல்லாமே 33K தான் கொடுத்துருக்கோம். இதுலேயே வந்து 57K கொடுத்துக்கலாம். 57K கொடுக்கும்போது சவுண்டு வந்து ஹார்ட் சவுண்டு வரும். இது வந்து ஸ்மூத் சவுண்டு வேணுன்றதுக்காக 33K கொடுத்துருக்குறேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல 220 ohms இருக்கும். இது வந்து 560 கொடுத்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். வேறு போர்டு 20 ohms தான் கொடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 680 ohms கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 600, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைனில் வந்து டோட்டலாகவே 608 ohms தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கரெக்டாக பாருங்கள் இந்த ஃபீட்பேக்கில் பாருங்கள். இந்த இடத்துல வரும், இந்த BD 139 பக்கத்தில் வரும் ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக வேணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா செக்கப்புக்காக பார்த்திங்கன்னா இந்த 5200 மாடலு. இது வந்து தனியாக வந்து போட்டு செக் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடலு. உங்களுக்கு வந்து எந்த மாடல் வேணுனாலும் நீங்கள் போட்டு ஆர்டர் பண்ணும்போதே சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் டிசைன் பண்ணி கொடுத்துட்றேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம BCP சேல்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்படி தான் போட்டு வச்சுருப்பேன். ஸ்பேரில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து சில இந்த கெப்பாசிட்டரு டிரான்சிஸ்டரு எதுவுமே போட மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம போர்டு கழட்டி ரெடி பண்ணுறதுக்கு இதே மாதிரி எம்டியாக விட்ருவேன். அப்போ வந்து கஸ்டமர் வந்து கேட்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன டிரான்சிஸ்டர் போடணும், என்ன ரெசிஸ்டன்ஸு போட்டு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இன்பில்ட்டாக போட்டு வச்சுருவேன். கெப்பாசிட்டரு PF வேல்யூவெல்லாம் சிலதெல்லாம் ஆர்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி எம்டியாக வச்சுட்டு இருந்தால் ஆர்டர் பண்ணுவேன். பெரும்பாலும் நான் வந்து ரெடி பண்ணி வைக்க மாட்டேன். போர்டு பாருங்கள், இது மாதிரி வச்சுருப்பேன். அப்போ டக்குன்னு ஆர்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவர் கேட்குற டேஸ்ட்டுக்கு எந்த ஸ்பேர் வேணுமோ அதை எடுத்துகிட்டு இன்க்ரீஸ் பண்ணி அப்படி புதுசாக ஆட் பண்ணி சால்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா வந்து நான் வந்து ரெடி பண்ணி வைக்கிற போர்டு பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான போது பாருங்கள், இது வந்து எனக்கு தேவையான போது நான் ஆர்டர் பண்ணி வச்சுருப்பேன். இது மாதிரி
இது மாதிரி ரெடி பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஒரு ஆர்டர் பண்ணிட்டு கேட்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் இந்த ஸ்பேரை கழட்டி நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அது வந்து நான் அது மாதிரி பெரும்பாலும் நான் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணுறதில்ல. கஸ்டமர் வந்து கேட்கும்போது மட்டும்தான் நான் ஆர்டர் பண்ணுவேன். இது மாதிரி பிசிபி தான் வச்சு ஆர்டர் பண்ணுவேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. உங்களுக்கான ஏதாவது டவுட்டுன்னா கமெண்டில் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் உங்கள் கமெண்டை தெரிவிங்க. உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போர்டு வேணும்னா உங்களுக்கு வந்து என்ன டிசைனுக்கு வேணுன்றது தெளிவாக சொல்லிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா அரூர் சேர்ந்த நண்பர் ஒருத்தருக்கு கொரியர் போகுது. அவருக்கு கொரியர் அனுப்பிச்சிடுவோம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. இது எம்எஸ்வியோட யூடியூப் சேனல் பெண்ணாகலாம். முருகன். நன்றி, வணக்கம்.